சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த நாள் செப்டம்பர் 14ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 29ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே எழுத்து வச்சு செய்ய முடியாதுல்ல. அதனால ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போகணும். மெயினாக வீட்டில் பெண்கள் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கொஞ்சம் குடைச்சல் கொடுப்பாங்க, மானசீகமான எஃபெக்ட் கொடுப்பாங்க. பேச்சில் கவனமாக இருக்கணும். செலவு பிச்சுட்டு போகும், எவ்வளோ வந்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும் பார்த்துங்க. நிறைய பேருக்கு லெஃப்ட் கண்ணு லைட்டாக வலிக்கும், மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்று. நீர்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயம் தான் சொல்ல முடியும். கவலை இல்லைன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. தேவையில்லாத கவலையை விட்டுருங்க. எண்ணங்கள் கண்ட்ரோல் இருக்காது. இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லி எண்ணங்கள் வராது. நம்மளால முடியும்னு எண்ணம் இருந்ததுன்னா நடந்துடும். இந்த நாள் எதுலையா இருந்தாலும் பொறுமையா இருந்து செயல்படுத்தணும். அவசரப்படக்கூடாது. மயக்கங்களை விடணும், அவ்வளவுதான். அதாவது நல்லா இருக்கும். தண்ணீர் மட்டும் கரெக்டா குடிச்சா போறோம். டீஹைட்ரேட் ஆகாம இருந்தீங்கன்னாவே நீங்க நல்லா இருப்பீங்க. மற்றபடி இது சரியில்லைன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. எல்லாமே நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி செல்ல பிராணிகளை எவ்வளவு தூரமா வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அல்ல மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக அன்றைய நாள் கருதலாம். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நிறைய சந்தோஷமான பிரயாணங்கள் செல்வீர்கள். கொஞ்சம் வெயிட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். வெயிட்டிங்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம், ரொம்ப நேரம் டிலே ஆகி நடக்கும் இல்லையா. கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து கன்ஃபியூஸ் ஆகி ஒரு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இன்றைய நாள் அது நடந்து முடிஞ்சிடும். நல்லபடியாக அந்த காரியம் ஜெயிக்கும். அதனால் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க. ராசியான மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், பரோபகார ஸ்தானம் அதிகரிக்கக்கூடிய நாள், பொருளாதாரத்துல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். எதுவா இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும், செய்ய முடியுங்கிற எண்ணம் இருந்தா போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. எதுலையுமே அவசரப்படாம துன்பப்படாம உட்கார்ந்து ஜெயிச்சா போறோம், நீங்க முன்னேற்றத்தை கொடுத்துரும். சந்தோஷத்தை வெளியே சொல்லாம இருந்தாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவுதான் சமாச்சாரம், வேற ஒன்றும் கிடையாது. அன்பு தொல்லைகள் அதிகமா இருக்கும். கனகதாரா சோஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து படிங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில மேன்மை, தொழில வித்தியாசம், தொழில புது முயற்சி, எடுத்த எல்லா காரியங்களும் ஜெயிப்பது, கிளாரிட்டியோட வேலை செய்யறது. அதே மாதிரி இந்த நாள் ஏதோ ஒரு விதத்துல நீங்க வேலையில தான் இருப்பீங்க. உடம்பு சரியாம போகும். ஒரு சில பேர் மூத்த பெண்கள், மெயினா அம்மாவுக்கோ தாய்மார்களுக்கோ இல்லை மாமியாருக்கோ, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி வரலாம். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்தா அது தெளிவுபடுத்தக்கூடிய ஆளுங்கிறது இந்த உலகத்திலே கிடையாது. அதை மட்டும் சொல்லிடுறேன். நீங்க தான் தெளிவா இருக்கணும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு தாங்க காரணம். மனசு கிளாரிட்டியா இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சனி வக்கரமா உட்கார்ந்து இருக்கும்போது நமக்கு நல்ல எண்ணங்கள் வரவே வராது. ஏதோ ஒரு இடத்துல தீமையான எண்ணங்கள், இல்லைன்னா ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இதெல்லாம் நடந்துருக்கும். இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, உங்களுக்கு செவ்வாய் கிளம்பிட்டார். உங்க ராசி லக்னத்துல செவ்வாய் கிளம்பிட்டார் அப்படின்னு சொன்னாவே சந்தோஷம். உங்களால பல விஷயங்கள் ஈஸியா சாதிக்க முடியும். டென்ஷன் இருக்காது, கோபம் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது. எல்லாமே உங்கள் வசமாகும். இன்றைய நாள்ல சும்மா ஜோரா இருக்க போறீங்க. எவ்வளவு நாளைக்கு? 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதி சூரியன் உள்ள வர்றார். அது வேற ஆங்கிள் ஒரு பிரச்சனை கொடுப்பார். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசு பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு பவர் கிடைக்கும், நிறைய பேருக்கு அரசியல்ல பெரிய பொறுப்பு கிடைக்கும், நிறைய பேருக்கு வீடு வாங்குறது, கிரகப்பிரவேசம் செய்வது, வீடு விற்பது, பணம் வருவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா அதுல யாருமே பார்த்து பின்வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, இறங்கி குத்தலாம். அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், தைரியமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது. பயங்கர சந்தோஷமா இருப்பீங்க, உல்லாசமா இருப்பீங்க. எதுவா இருந்தாலும் ஈஸியா செய்ய முடியுங்கிற எண்ணம் இருக்கும். நம்ம பண்ணா வேற யாரு பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஸோ உங்களால இது விஷயம் பண்ண முடியாது, செய்ய முடியாது, ஆகாது, இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஈஸியா செய்ய முடியும், திறமையா நிற்க முடியும். ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணா நடந்தே தீரும். அமோகமான நாள். அகிலாண்டேஸ்வரி தாயார் மனசார நினைச்சுக்கோங்க, நல்லா இருப்பீங்க. பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுல வாடகைக்கு இருக்கீங்கன்னு வைங்க, அங்க அக்கம் பக்கத்தாருடன் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், வாக்குவாதம் கொடுக்கும். பழைய சாதத்தை சாப்பிடக்கூடாது. வேலைக்காரங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலை ஆட்கள் ஏதோ ஒரு இடத்துல குடைச்சல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. இன்றைய நாள் இதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த நெகட்டிவும் கிடையாது. நீங்க பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே நல்லபடியா போகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்டேட்டஸ் மாறும், சந்தோஷம் அதிகமா இருக்கும். மனசு சந்தோஷமா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும்னு சொல்ற மாதிரி தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கு. ஹெல்த் நல்லா இருக்கும், அதனால எல்லா விஷயத்தையுமே ஈஸியா பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்று காரகன்னு சொல்லக்கூடிய அம்மா சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வதனால் பொதுவாகவே அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சில பேருக்கு நீர் கட்டிகள் வரும், ஒரு சில பேருக்கு லைட்டா தண்ணீர்னால உபாதைகள், இல்ல வீட்டுல தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதுங்கிற மாதிரி இருக்கும். பிளான் எதுவா இருந்தாலும் வெளியே சொல்லாதீங்க, பண்ணி முடிச்சுட்டு சொல்லுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. ராசியாந்திரம் கீழ்பச்சைங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமா இருக்கிறத ஃபர்ஸ்ட் விட்டுட்டாவே போதும். யதார்த்தமா எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் பேச முடியாது. அதாவது மூளைக்கு என்ன வருதோ அதெல்லாம் அப்படியே பேசக்கூடாது, ஃபில்டர் போடணும். காஃபி ஃபில்டர் இல்லை, நான் சொல்றது ஃபில்டர் அப்படிங்கிறது எந்த எண்ணங்களை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. எல்லாத்தையுமே கொண்டு போய் வளர முடியாது, கொட்ட முடியாது. அதனாலதான் பிரச்சனை வரும். நான் சும்மா யதார்த்தமா சொன்னேன்னு சொல்லுவீங்க, அதனாலதான் பிரச்சனையே வரும். இந்த நாள் அதை மட்டும் பார்த்துங்க. மெயினா அண்ணன் தம்பிகளுடைய ஹெல்த்ல அக்கறை கவனம் காட்டக்கூடிய நாளா இருக்கப்படுது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது தாராளமா நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.